இலங்கையிலே பல விவாத மேடைகளை கண்டிருக்கின்றோம். பல போட்டிகளிலே நாங்கள் வெற்றியும் அடைந்திருக்கின்றோம். அதே நேரம் தோல்வியும் அடைந்திருக்கிறோம். இது உண்மையிலேயே எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய சந்தர்ப்பமாக நினச்சி இலங்கைக்கு இப்படி ஒரு இடத்தை பெற்று கொடுத்தது மிக்க மகிழ்ச்சி. இவங்களுக்கு இப்படி ஒரு திறமை இருக்குன்றதை கண்டறிஞ்சு அவங்களுக்கான ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுன்றது உண்மையிலேயே இந்த காலத்தில் அது ஒரு பெரிய விஷயம். சர்வதேசம் என்று சொல்லும் பொழுது சில இடங்களில் ஒரு எங்களினுடைய இனம் தாய் தமிழ் என்ற ரீதியில் எங்களால் எங்களோட இனத்துக்கு என்ன செய்ய முடியும்? பல சவால்களை தாண்டி தடைகளை தாண்டி நான் சென்றிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த தடைகள் எவ்வாறான தடைகளாக இருந்தது உங்களுக்கு? சந்தர்ப்பம் என்றது ஒரு தரம் தான். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் அடையிறதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து எங்களுக்கு உதவி கிட்டாதா? ஆனால் நிறைய இடத்துல எங்களுக்கு நிராகரிப்புகள் இருந்தது. பல்கலைக்கழகம் சார்ந்தோ அல்லது வேறு வழியிலையோ எங்களினுடைய அணிக்கு நாங்கள் அனுசரணை வழங்குமாறு நிறைய இடத்துல நாங்கள் கடிதங்களை கொடுத்துருந்தோம். ஆனால் எங்களோட முயற்சியெல்லாம் வீணடிக்கப்பட்டது. எங்களுடைய சொந்த பணத்தை உபயோகித்து தான் அதை போகக்கூடிய மாதிரி இருந்தது. அவங்க எல்லாருமே தலைவர்ன்றாங்க. உங்கள் இனத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர் ஒரு ஆள் தான். நான் சாதாரண மனிதன். திறமை, ஈழத்தமிழருடைய திறமைக்கு சர்வதேச ஒரு அங்கீகாரம் பண்ணும். அதுதான் எங்களுடைய குரலாக இருந்தது. நிறைய கஷ்டங்களோடு போன எங்களுக்கெல்லாம் கொண்டு இருந்தது. இந்த மண், இந்த மக்கள் பட்டுக்கக்கூடிய வழிகள் எவ்வாறாவது சர்வதேசத்துக்கு தெரிவிக்கணும். இந்த மண்ணில் நாங்கள் பேசினா நாங்கள் உள்ளே போயிடுவோம். முதல் முறையாக ஒரு அரங்கி, அது ஒரு எதிரணி போட்டியில் ஒரு அணி அழுகிறது, நாங்கள் பட்ட வழிகளை கேட்டு அவர்கள் அழுகிறார்கள் என்னும் பொழுது அது எங்களுக்கு அதோட எங்களோட போட்டி முடிஞ்சு. நாங்கள் இதோட எங்களுக்கு வெற்றி ஒன்றும் தேவையில்லை முடிவு வந்து. இன்றைக்கு மலேசியாவோட எங்களுடைய போட்டியிட்ட மாணவர்களை கேட்டால் ஈழத்துக்கு ஒரு முறையாவது வர வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்திருக்கு. நாங்கள் பட்ட வழிகளை வாசிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. பல இடத்துல நாங்கள் ஈழத்தமிழர்கள் மாறுதட்டினாலும் இன்னும் பல நாடுகள் எங்களை அகதியாக தான் பார்த்து கொண்டிருக்கு. நாங்கள் தொப்புள் கொடிகள் என்று சொன்னாலும் அவர்கள் எங்களை அகதியாகத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பல நாடுகளுக்கு பயம் வந்திருக்கிறது. ஈழத்தமிழர்களிடம் இப்படி ஒரு திறமை இருக்கிறது, அவர்களும் ஒரு காலத்திலே நிமிர்ந்து விடுவார்கள். பயம்தான் பாதுகாப்பும் இல்லை என்றால் எங்களை பார்த்து பயந்தவர்கள்லாம் ஒன்று கூடி எங்களை அழித்தும் இருக்கிறார்கள். நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். பல்வேறு துறைகளில் சாதனைகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றவர்கள் இன்று நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றார்கள். அதையும் தாண்டி திறமைகளினால தங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தையும் தங்களுக்கான இடத்தையும் தேடி ஓடிக்கொண்டிருப்பவர்கள், அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக பல்வேறுபட்ட சிரமங்களையும் கஷ்டங்களையும் தாண்டி பயணிப்பவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். இந்த நிலையில தான் எல்லோருக்கும் விவாத போட்டிகளில் பங்கு பெற்றோம். இல்லாட்டி நானும் ஒரு சிறந்த பேச்சாளராக வர வேணும் என்று நிறைய பேருக்கு கனவு இருக்கும், ஆசை இருக்கும். அதுக்கான தளம் இன்னும் கிடைக்காம நிறைய பேர் பயணித்து கொண்டிருப்பார்கள். இப்படியெல்லாம் இருக்கின்றவர்களுக்கு முன்னுதாரணமாக சர்வதேசத்துக்கும் சென்று எங்களால் எங்களுடைய மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொடுக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய இலக்கு சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றவர்களோடு தான் நாம் பேச போகின்றோம். அனைத்துலக தமிழறிஞர் மாநாட்டை முன்னிறுத்தி மலேசியா திரங்கானு பல்கலைக்கழக நடாத்திய சொற்போர் விவாத போட்டியில் பல்கலைக்கழக மாணவர்கள் பங்கு பெற்றி பல சுற்றுக்களில் வெற்றி பெற்று இறுதி சுற்றுக்கு தெரிவாகி அந்த சுற்றில் வெற்றி பெற்று தங்களுக்கான 2ஆம் இடத்தினை பெற்றுக்கொண்டு மண்ணுக்கு பெருமை சேர்ந்து நாடு திரும்பி இருக்கின்றார்கள். அந்த அணியினர் அறிவியல் தமிழ் அணியினரோடு தான் நாம் தொடர்ச்சியாக பேச போகின்றோம். அவர்களுடைய பயணம் எப்படி இருந்தது, அவர்கள் அங்கு எவ்வாறான அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள், அந்த சொற்போரில் எவ்வாறான ஒரு முரண்பாடு நிலைகள் வந்திருந்தது, இப்படியெல்லாம் அதையெல்லாம் தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். இனி வருகின்ற இல்லாட்டி இவர்களை போன்று பல போட்டிகளுக்கு சர்வதேசம் செல்ல இருக்கின்றவர்களுக்கு அவர்கள் என்ன சொல்ல போகின்றார்கள் என்று நாம் அவர்களோடு அப்படியே பேச போகின்றோம். வணக்கம். வணக்கம். உண்மையிலேயே உங்களை பார்த்தோன்னே முதலாவது யோசித்த வரையும் பல திறமைகள் இருந்தும் எங்களுக்கான ஒரு இடம் கிடைக்க வேணும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கின்றீங்க. நாம் நிறைய விடயங்கள் சுவாரஸ்யமாக பேச போகின்றோம். உங்களுடைய பயணம் எப்படி இருந்துச்சு, அங்கே மறக்க முடியாத சம்பவங்கள் எல்லாம் என்ன இருந்துச்சு என்று சொல்லி அப்படி பேசுவதற்கு முன்னர் உங்களுடைய அறிமுகங்களோடு நாங்கள் எங்களுடைய நேர்காணலை ஆரம்பிக்கலாம். அறிமுகத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். உலகவாழ் தமிழ் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கங்களை கூறிக்கொண்டு முதலாவதாக நான் மோகனராஜ் கரிஹரன், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய தொழில்நுட்ப பீடத்தில் எனது பட்டப்படிப்பை நிறைவு செய்து இப்பொழுது நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நான் இந்த அறிவியல் தமிழ் அணி சார்பாக இலங்கை சார்பாக இந்த சர்வதேச போட்டியிலே பங்கு பெற்றி அந்த அணிக்கு தலைமை தாங்கி 2ஆம் இடத்தை ஈழத்துக்கு கொண்டு சேர்த்திருக்கிறோம்.
இரண்டாம் இடத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் என்கின்ற பொழுதே அவருடைய முகத்தில் அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்கு. நான் பெருமை சேர்த்திருக்கிறேன் என்று சொல்லி. சரி, நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். நான் ஜூலியட் கலைச்செல்வன். யாழ் பல்கலைக்கழகத்தில் மொழிபெயர்ப்பியல் கற்கைகள் துறையில் வந்து 4வது வருடத்தில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே அறிவியல் தமிழ் அணியின் சார்பில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி சர்வதேச போட்டியில் பங்கு பெற்றி 2ஆம் இடம் பெற்றதையிட்டு உண்மையிலேயே பெருமகிழ்வடைகின்றேன். இது உண்மையிலேயே எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய சந்தர்ப்பமாக நினச்சி இலங்கைக்கு இப்படி ஒரு இடத்தை பெற்றுக் கொடுத்தது மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சிகள் நிறையவே இருக்கின்ற பொழுது தம்பி பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன இங்கே ஏழுங்களை நம்ப வந்ததில் இருந்து நீங்களும் பகிர்ந்து கொள்ளுவோம். எல்லாம் வெல்ல தாய் தமிழை வழங்கி மகிழ்ந்து நான் சிவகுமார் திசான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வரலாற்றுத் துறையிலே கலாச்சார சுற்றுலா பாடத்தை சிறப்பு கற்கினரியாக பயின்று கொண்டிருக்கின்றேன். இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி சர்வதேச தளத்திலே நாங்கள் 2ஆம் நிலையை பெற்றது என்ற ரீதியிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அறிவியல் தமிழ் அணியிலே நான் ஒரு அங்கத்தவராக இருக்கின்றேன் என்ற இந்த தருணத்தில் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டோம். சரி, அப்படியே அறிவியல் தமிழ் அணியில் இருக்கிறேன்டா போல் இந்த அணியினுடைய எப்படி இருந்துச்சு? இந்த அணியோடு சேர்ந்து பயணிக்கின்ற பொழுது உங்கள்கிட்ட இருந்தே கேள்விகளை ஆரம்பிப்போம். என்னிடம் இருந்தே கேள்விக்கணைகளை தொடுத்திருக்கிறீர்கள். இந்த அறிவியல் தமிழ் அணியினுடைய தலைமையாக கரிகரன் அண்ணா தான் இருக்கின்றார். இந்த அறிவியல் தமிழ் அணியானது இலங்கையிலே பல விவாத மேடைகளை கண்டிருக்கின்றோம். பல போட்டிகளிலே நாங்கள் வெற்றியும் அடைந்திருக்கின்றோம். அதே நேரம் வந்து தோல்வியும் அடைந்திருக்கிறோம். அப்போ தோல்வி அடைகின்ற நேரங்களில் எல்லாம் எங்களுடைய தலைவர் வந்து சொல்லுவார், இது எங்களுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது, இது எண்ணத்தில் நாங்கள் தோல்வி அடைஞ்சோமோ அதை நாங்கள் நிவர்த்தி செஞ்சு கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போக வேணுமென்று சொல்லுவார். அதை விட எங்களோட அறிவியல் தமிழ் அணியில் வந்து எந்த விட பாகுபாடும் இல்லை. நாங்கள் எல்லாருமே வந்து சுமூகமாகத்தான் உரையாடுவோம். எங்களுக்கு இருக்கின்ற அந்த தலைக்கணங்கள் என்று எங்களுக்கு எவரிடமும் இல்லை. ஒருவரை ஒருவர் நாங்கள் சகபாடிகளாக மதித்து எங்களுடைய அணியை முன்னோக்கி செல்வதற்கான வகைகளை தான் நாங்கள் பார்ப்போம். அதனால் தான் இன்று சர்வதேசத்திலே நாங்கள் ஒரு தளத்தை கண்டிருக்கின்றோம் என்பதை கூறிக்கிட்டோம். சொல்கிறீங்க பாகுபாடு இல்லை என்றதை வந்தோடனே நம்ம பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. ஏன்னா இப்படி ஒரு சந்தோஷமாக தங்களுக்குள்ளேயே கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதாக இருக்கட்டும், அவர்களுடைய அணுகுமுறை என்பது அந்தளத்துக்கு ஒரு ஆனந்தமாக இருந்தது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த பயணம் எப்படி இருந்துச்சு? பயணத்தினுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு? பயணம் வந்து எங்களுக்கு இங்கிருந்து செல்லுகின்ற போது நாங்கள் பல எதிர்பார்ப்புடன் சென்றிருந்தோம். ஆனாலும் சில இடர்பாடுகள் எங்களுக்கு அங்கே சந்தித்திருந்தோம். ஆனால் இது ஒரு புதுவித அனுபவமாக எங்களுக்கு பயணம் இருந்தது. மலேசியாவிலே அந்த பல்கலைக்கழகத்திலே சென்று அவர்களுடன் உறவாடி கொண்ட விதங்கள், அங்கே போட்டிகளிலே நாங்கள் வேறு நாட்டு நண்பர்களோடு உறவாடிய விதங்கள், அப்படியாக அந்த பயணம் வந்து ஒரு நெடுந்தூர பயணமாக இருந்தாலும் ஒரு அனுபவ ரீதியான மகிழ்ச்சியை எங்களுக்கு தந்திருந்தது. நான் ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைச்சிருந்தேன். ஆனால் உண்மையிலேயே மறந்து விட்டேன் என்று சொல்லக்கூடியதாக இருக்குது. அதுக்கு மன்னிப்பு கோரிக்கொண்டு இந்த இடத்துல சொல்லலாம், அனைத்து உலக தமிழிளைஞர் மாநாட்டை முன்னிறுத்தி மலேசியாவில் நடைபெற்ற அந்த பல்கலைக்கழகங்கள் திறங்கான பல்கலைக்கழகம் நடாத்திய இந்த போட்டியில் 4 மாணவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். அபிராமி என்பவர் இன்றைய தின நேர்காணலுக்கு வருகை தருவதாக சொல்லியிருந்தால், ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தினால அவர் வரையிலே. ஆனால் இந்த இடத்துல அவருக்கான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்பது இந்த இடத்துல அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிக்கொண்டு அப்படியே நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். ஜூலியட் நிறைய நேரமாக பார்த்துக்கொண்டிருக்கேன். என்ன தம்பியவே ஒரு கேள்வி கேட்டிருக்கு, என்னட்டையும் கொஞ்சம் தாருங்கள் அப்படியே மெக்கண்ட மாதிரி. சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு? எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சு? உண்மையிலேயே அனுபவம் என்ற தாண்டி இது எங்களுக்கு ஒரு புதியதொரு கற்றல். இலங்கையிலிருந்து ஒரு குழுவாக ஒரு விவாத போட்டிக்கோ அல்லது வேறு எந்த போட்டிக்கோ வெளிநாட்டுக்கு கொண்டுக்கு போகும்போது எங்களுக்கு என்ன மாதிரியான சவால்கள் நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி இருக்கும், எப்படியான விஷயங்களில் நாங்கள் எங்களை வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான ஒரு கற்றல் என்று தான் நான் சொல்லுவேன். முதலாவது விஷயம் வந்து உண்மையிலே இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த ஹரியண்ணாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கான சந்தர்ப்பம், அதாவது ஒரு கலைஞருக்குரிய சரியான காலமும் களமும் கிடைத்து விட்டால் அதை விட ஒரு பெருமகிழ்வு இல்லை.
அந்த வகையில் நான் வந்து யாழ் பல்கலைக்கழகத்தில் நிறைய மேடைகளில் பேசினது இல்லை. இருந்தாலும் கூட இவங்களுக்கு இப்படி ஒரு திறமை இருக்குன்றதை கண்டறிஞ்சு அவங்களுக்கான ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுக்குறதுன்றது உண்மையிலேயே இந்த காலத்தில் அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னு சொன்னால் போட்டிகள் நிறைந்த உலகமாக இருக்குது. அப்போ அந்த வகையில் உண்மையிலேயே எங்களினுடைய அறிவியல் தமிழினுடைய அணித்தலைவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் இந்த இடத்துல. அடுத்தபடியாக இந்த கற்றல்னு சொன்னேன் தானே, இந்த விஷயத்தில் பார்க்கும்போது ஒரு குழுவாக நாங்கள் எப்படி செயற்படணும், அதுவும் சர்வதேச களத்துக்கு நாங்கள் செல்லும் பொழுது எவ்வாறு நாங்கள் அதை எதிர்கொள்ளணுமென்ற ஒரு பெரிய படிப்பினை ஒன்று எங்களுக்கு இருந்தது. ஒவ்வொரு தடையையும் தாண்டும் போது, அதாவது எங்களுக்கு முதல்ல வந்து 12 அணிகளோட போட்டி இடம்பெற்றது இலங்கையில். 12 அணிகளோடையும் போட்டி போடும்போது நாங்கள் சில இடங்களில் தோல்விகளை சந்திச்சிருக்கோம். அந்த தோல்விகள் எல்லாம் எங்களுக்கு ஒவ்வொரு படிப்பினையை தந்திருக்கு. அந்த 12 அணிகளில் 2 அணிகள் தெரிவாகி நாங்கள் சர்வதேசத்துக்கு விவாதத்திற்காக சென்றிருந்தோம். உண்மையிலேயே எங்களுக்கு இது ஒரு படிப்பினையாக இருந்ததோட, சர்வதேசம் என்று சொல்லும் பொழுது சில இடங்களில் ஒரு எங்களினுடைய இனம் தாய்த்தமிழ் என்ற ரீதியில் எங்களால் எங்களோட இனத்துக்கு என்ன செய்ய முடியும், சர்வதேச ரீதியில் நாங்கள் பேச போகும்போது ஏதாவது ஒரு சில இடங்கள்லையாவது எங்களினுடைய குரல்கள் அங்கே ஒலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நாங்கள் அதை கையாண்டிருந்தோம். அது எனக்கு உண்மையிலே பெருமையாக இருந்தது. என்னுடைய இனத்திற்காகவும் எங்களுடைய மக்களுக்காகவும் சர்வதேச மேடையை நாங்கள் உபயோகித்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பெருமிதம் இருந்தது. 2வது இடம் வந்திருந்தாலும் கூட என்னுடைய சந்தர்ப்பத்தை நான் சரியாக பயன்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லித்தான் நான் சொல்லுவேன். சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இருக்க இந்த இடத்துக்கு நாங்கள் போகின்ற பொழுது பல விடயத்தை தாண்டி, பல சவால்களை தாண்டி, தடைகளை தாண்டி நான் சென்றிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த தடைகள் எவ்வாறான தடைகளாக இருந்தது உங்களுக்கு? உண்மையிலேயே இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு கலைஞன் உருவாகணும், இல்லாட்டி நாங்கள் எங்களுக்கான களத்தை அமைத்து கொள்ளணும்ன்றது முதலாவது விடயம் வந்து பணம். என்னை பொறுத்தளவில் நான் இந்த சர்வதேச போட்டிக்கு போகிறதுக்காக நான் அனுசரணையை நிறைய பேர்கிட்ட இருந்து கேட்டிருந்தேன், எதிர்பார்த்துருந்தேன். பல்கலைக்கழகம் சார்ந்தோ அல்லது வேறு வழியிலையோ எங்களினுடைய அணிக்கு நாங்கள் அனுசரணை வழங்குமாறு நிறைய இடத்துல நாங்கள் கடிதங்களை கொடுத்துருந்தோம். ஆனால் எங்களோட முயற்சியெல்லாம் வீணடிக்கப்பட்டது. உண்மையாக எங்களுடைய சொந்த பணத்தை உபயோகித்து தான் அதை போகக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ அது வந்து எங்களுக்கு உண்மையாக கவலையாக இருந்தது. என்ன காரணம்னு சொன்னால், எங்களுக்கு தற்பொழுது இல்லை, ஆனால் நான் ஒரு கட்டத்துக்கு வருவனாக இருந்தால் கட்டாயம் இப்படியான நபர்களுக்கு நான் உதவி செய்வேன். ஏன்னு சொன்னால் அந்த களம்ன்றது ஒரு தரம் தான், சந்தர்ப்பம்ன்றது ஒரு தரம் தான். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் அடையிறதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து எங்களுக்கு உதவி கிட்டாதா என்ற மாதிரியான ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் நிறைய இடத்துல எங்களுக்கு நிராகரிப்புகள் இருந்தது. நிராகரிப்புன்றது வந்து நாங்கள் இந்த போட்டிக்கு போவோமா, அந்தளவுக்கு எங்களுக்கு இருக்குதா என்ற மாதிரியான கேள்விகள் எங்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் அதெல்லாம் தாண்டி பெற்றோரோட உந்து சக்தி ஒன்று இருக்குது. நீங்கள் என்னதான் எவ்வளோ வளர்ந்தாலும் அந்த பெற்றோருடைய அந்த அனுசரணை இல்லைன்னு சொன்னால் அதுக்கு மேலே போயிடாது. அப்போ நிறைய தடைகளை தாண்டி, அதாவது அனுசரணை எங்களுக்கு கிடைக்கல, பணம் எங்களுக்கு இல்லை, குறைவாக இருக்குன்னு சொல்லும் பொழுது எங்களோட வீட்டாலும் சரி, எங்களோட அணியில் இருக்கிற வீட்டாரும் சரி சொன்ன ஒரே ஒரு விஷயம் இதுதான்: உங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க, உங்களோட குரல் வந்து சர்வதேசத்தில் ஒலிக்கணும், அதுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வோம். உண்மையாக எங்களோட வீட்லேயும் ஒரு இருக்கக்கூடிய செயினை அடைய வச்சோ அப்படித்தான் நாங்கள் அந்த போட்டியை போகக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ சொல்லும் பொழுது அது நாங்கள் ஒரு நிலைக்கு வந்துட்டோம்ன்ற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த கட்டத்தில் இருக்கும்போது யாருமே இல்லையா தோள் கொடுக்கன்ற மாதிரி தான் இருந்தது. இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நிறைய விடயங்களுக்காக நாங்கள் செலவழிக்கிறோம். ஆனால் எங்கேயாவது ஒரு கலைஞனை நாங்கள் கொண்டு போய் நிறுத்துறதுக்காக எங்களோட பங்களிப்பை நாங்கள் கட்டாயம் செய்யணும் மற்றவர்களுக்குன்னு சொல்லி தான் கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலேயே பல திறமைகள் இருந்தும் இன்றைக்கு வெளியே வராமல் இருக்கிறதுக்கு முதல் முக்கியமான காரணம் இந்த நிதி என்றது சொல்லக்கூடிய ஒரு விடயம் தானே. என்னென்னு சொன்னால் பல துறைகளில் சர்வதேசத்திலேயும் தாங்களுடைய வெற்றிகளை பதிவு செய்கிறவர்கள் அந்த நிதி இல்லாததால் தான் போக முடியாமல் இருக்கும். இது ஒரு அரங்குடைய நிப்பாட்டி நாங்கள் வேண்டாம் என்றால் இவ்வளவு செலவு ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த நிதி நான் நிறைய இடத்துல கேட்டிருந்தேன் என்கின்ற பொழுது என்னுடைய அறிவு கேட்டிய வகையில் இந்த பிரதேச சபைகள் ஊடாக, பிரதேச செயலகங்கள் ஊடாக இந்த கலை கலாச்சார பேரவை என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பின் ஊடாக நீங்கள் ஏதாவது ஒரு நிதியை பெற்றுக்கொள்வதற்கான அணுகுமுறை ஏதாவது ஏற்படுத்தி கொண்டீர்களா?
அது தொடர்பாக எங்களுடைய அணித்தலைவர் அணித்தலைவர் தான் சொல்ல வேண்டும். சரி, இனி வருகின்ற காலங்களில் சில நேரங்களில் நாங்கள் நிறுவனத்திட்ட இல்லாட்டி நிதி உதவி எங்களுக்கு தேவையோட நாங்கள் உடனடியாக கேட்குறது அமைப்புகளாக இருக்கட்டும், இல்லாட்டி சிறந்த வர்த்தக முதலாளித்துவம் பெற்றவர்கள் அவ்வாறான துறையினரை தான் நாங்கள் உடனடியாக எங்களுக்கு ஞாபகம் பெறும். சில நேரத்தில் அரசாங்கம் சார்ந்தும் இவ்வாறான ஒரு விடயங்கள் இருக்கிறது. அதை நாங்கள் நாடி அந்த விஷயம் நமக்கு கிடைக்கலன்னா நாம இவ்வாறான ஒரு இடத்துல நம்ம பேசிக்கொள்ளலாம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கலன்னு நாங்கள் அது சார்ந்தும் என்னை சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே சாதிக்க துடிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எங்கள்கிட்ட இருக்கின்ற பொழுது நாங்கள் அந்த பணத்தை எல்லாட்டி நிதியினை அவர்களுக்கு வழங்குவோமாக இருந்தால் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் கைதூக்கி விடுவதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு தலைவர் நிறைய நேரமாக இருக்கிறார். என்னட்ட கேட்கணும் இல்லை, தலைவர்கிட்ட சொல்லினோம் அப்படின்னா தலைவர்கிட்ட பேசுவோம். தலைவர் சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு இந்த பயணம்? அதை விட அங்கே தரப்பட்ட தலைப்புகள் எப்படி இருந்துச்சு? அங்கே நீங்கள் ஒவ்வொரு போட்டிகள்லையும் உடனுக்குடனே விவாதங்கள் இறுதிச் சுற்றில எல்லாம் கொஞ்சம் கடுமையாக இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இப்படியெல்லாம் உங்களுடைய ஈடுபாடுகள் அதை எப்படி நீங்கள் கையாண்டீங்க, அது சார்ந்து எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நிச்சயமாக அவங்க எல்லாருமே தலைவர்ன்றாங்க. எங்கள் இனத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர் ஒரு ஆள் தான், நான் சாதாரண மனிதன். இப்படி இருக்கேக்க வந்து இதில் வந்து இவங்க என்ன அணித்தலைவர்னு சொல்கிறாங்கன்னா வந்து இதில் வந்து நான் பெருசாக ஒன்றுமே செய்யலை. இந்த டீமை சேர்த்து போட்டியை கூட்டியணும். வளமையாகவே நான் தலைவராக இருக்கேன், எனக்கு ஒரு அமுக்கம் ஒன்று இருக்கும் இந்த போட்டி என்ன நான் கையாள போகிறேன். ஆனால் இந்த முறை வந்து அது இல்லை. என்னடா எந்த டீமே வந்து அணியை வந்து அதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. நான் வந்து களைச்சி போய் ரூம் நித்திரவுண்டாலும் இவங்களே அதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகி பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு போகக்கூடியதே இருந்தது. இப்போ எங்கள் டீமுக்கு வந்து ஒரு 10 மில்லியனை வச்சுட்டு இந்த 10 மில்லியன் எடுக்கிறியா இல்லை சர்வதேசத்துக்கு போறியான்னு கேட்டால் நாங்கள் சர்வதேசம் தான் போக சொல்லுவோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அங்கே அந்த வெற்றி பரிசு தான் எங்களுக்கு தேவை, அல்லது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பதக்கங்கள் எங்களுக்கு தேவை வேண்டியில்லை. எங்களோட திறமை, ஈழத்தமிழருடைய திறமைக்கு சர்வதேசத்தோட அங்கீகாரம் பண்ணும், அதுதான் எங்களுடைய குரலாக இருந்தது. நீங்கள் எவ்வளவு மில்லியன் கோடிக்கணக்கில் கொடுத்தா கூட அதை நாங்கள் வாங்கியிருக்க மாட்டோம். அதால் தான் நாங்கள் எங்களோட காசையை போட்டு போனாங்க. பல பேர்ட்ட வாயில் கதவை தட்டி பார்த்துக்கிறோம், எங்களுக்கு நிதியுதவி செய்யுங்கள் இப்படி அனுப்புங்கள். ஆனால் ஒரு தினமே திரும்பி பார்க்கல. தாரணண்டவர்கள் கடைசி நேரத்தில் தரையிலாண்டு கூட இருக்கிறார்கள். அப்போ எங்களுக்கு நாங்கள் எங்கடாக்கள் வட்டிக்கு வாங்கியிருக்கிறாங்க, நகை அடகு வச்சுருக்கோம், அவ்வளோ கஷ்டத்தோடு போயிருக்கிறோம். நிறைய கஷ்டங்களோட போன எங்களுக்கெல்லாம் ஒன்று இருந்தது. இந்த மண், இந்த மக்கள் பட்டுக்கக்கூடிய வழிகள் எவ்வாறாவது சர்வதேசத்துக்கு தெரிவிக்கணும். இந்த மண்ணை நாங்கள் பேசினா நாங்கள் உள்ளே போயிடுவோம். அதை தாண்டி சர்வதேசத்தில் எங்கட வாக்கு வாங்கினவர்கள் போய் பேசுகிறார்கள் என்றால் அது அந்தளவுக்கு ஒளிச்சதில்லை. ஆனால் நாங்கள் பட்ட வழிகளை இந்த மேடையை பயன்படுத்தி செய்யணும் இருந்தாங்க. அதை நாங்கள் சிறப்பாக செஞ்சதாக கூட இருக்குது. அது வந்து எங்களுக்கு இங்கே வந்து 12 நாடுகளோட போட்டி, 12 அணிகளோட போட்டிக்கிட்டதாக இருக்கட்டும், அங்கே போய் 4 நாட்டு 8 அணியோட போட்டிக்கிட்டதாக இருக்கும். முதலாவது சுற்று வந்து இந்திய அணியோட. அது வந்து எல்லாருமே வியந்து பார்த்தார். வளமையாக இங்கே இருக்கிறவர்கள் தமிழ்நாட்டை எவ்வாறு வியந்து பார்ப்பார், அதுபோல் அங்கேயும் இருப்பார்கள். இந்திய அணி தான் வெற்றி பெற போன்றிருந்தார்கள். அதை தாண்டி முதலாவது சுற்றிலேயே நாங்கள் இந்திய அணியோடு வெற்றி பெற்றோம். இரண்டாவது சிங்கப்பூர் அணி, அதோடையும் வெற்றி பெற்றோம். மலேசிய அணியோடு 3வது சுற்று, அரையிறுதி போட்டி, மறக்க முடியாத போட்டி. எங்களுடைய பேச்சை கேட்டு எங்களுடைய சிங்கப்பூர் அணியோடு எங்களுடைய ஈழம் சார்ந்த நாங்கள் கூறிய வழிகளை கேட்டு எதிரணி அழுதார்கள் என்றால் அதுதான். நாங்கள் பல பட்டிமன்றங்களில் பேசியிருக்கிறோம். பலரை எங்களுடைய நகைச்சுவையால் அரங்கை சிரிக்க வைத்திருக்கிறோம், பலரை சிந்திக்க வைத்திருக்கிறோம். முதலாக ஒரு அரங்கை, அது ஒரு எதிரணி போட்டியில் ஒரு அணி அழுகிறது, நாங்கள் பட்ட வழிகளை கேட்டு அவர்கள் அழுகிறார்கள் என்னும் பொழுது அது எங்களுக்கு அதோட எங்களோட போட்டி முடிஞ்சு. நாங்கள் இதோட எங்களுக்கு வெற்றி ஒன்றும் தேவையில்லை முடிவு வந்து. ஆனால் அந்த போட்டியும் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு போனோம். இறுதிப் போட்டி இந்திய அணியோடு, அது 3-2 என்ற சொற்பளவிலே நாங்கள் தோல்வி அடையக்கூடியதாக இருந்தது. எனவே வழிகள் சுமந்திருக்கக்கூடிய எங்களுக்கு வந்து அது அங்கே பட்ட வழிகள் பெரிதாக தெரியவில்லை. இந்த இனத்தினுடைய வாழ்க்கை வரலாறு அங்கே தெரிய வேண்டும். அதை நாங்கள் மிக அழகாக கொண்டு போய் சேர்த்திருக்கோம் சர்வதேசத்தில். இன்றைக்கு மலேசியாவோடு எங்களுடைய போட்டியிட்ட மாணவர்களை கேட்டால் ஈழத்துக்கு ஒரு முறையாவது வர வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்திருக்கு. நாங்கள் பட்ட வழிகளை வாசிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. சிங்கப்பூர், இன்றைக்கும் நான் கூறுவேன், தமிழ் இலங்கையில் இருக்கிறதோ இந்தியாவில் இருக்கிறதோ இல்லை, தமிழ் இந்த ஈழம் என்ற உணர்வு வந்து சிங்கப்பூர் மண்ணிலே, சிங்கை மாநிலத்திலே நிறைந்து கொட்டி போய் கிடக்கிறது. குறிப்பாக அவர்கள் அந்த போட்டியில் எங்கள் அழுதார்கள், தங்களுக்கு இந்த வெற்றியை எங்களுக்கே கொடுங்கள் என்று கூட கூறினார். அப்படி இருக்கும்போது இந்த போட்டி ஒரு உணர்வு நிறைந்த போட்டியாக எங்களுடைய திறமையை சர்வதேசத்துக்கு கொண்டு சென்று விட்டோம் என்ற அளவுக்கு மன்னரவே கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. அவ்வளவு ஒரு தமிழுக்காக வேண்டி அர்ப்பணிப்பாக பேசுகின்றது. இந்த நிலையில் தான் ஒரு கேள்வி, இந்த என்னென்னு சொன்னால், சர்வதேசம் என்கின்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் ஈழத்தமிழர்களாக நாங்கள் இடத்துல நின்று பேசுகின்ற பொழுது உங்களோடு வந்திருக்கக்கூடியவர்களுடைய கண்ணோட்டம், அவர்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி தெரிஞ்சீங்க? இன்னும் நாங்கள் இப்போவும் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதுவும் தான் நாங்கள் அங்கே போட்டியிலே தான் நாங்கள் கதைச்சது. பல இடத்துல நாங்கள் ஈழத்தமிழர்கள் மாறுதட்டினாலும் இன்னும் பல நாடுகள் எங்களை அகதியாக தான் பார்த்து கொண்டிருக்கு. நாங்கள் தொப்புள் கொடிகள் என்று சொன்னாலும் அவர்கள் எங்களை அகதியாகத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் இந்த மற்ற நாடுகள் ஒப்பிடும்போது இந்த சிங்கப்பூர் வந்து எங்களை கொண்டாடினார்கள். தங்களோட சொந்த சிறுவர் சிங்கை மாநகரத்துக்கு அழைத்து சென்று எங்களை கவனித்தார்கள், தங்கள் வீடுகளில் வைத்திருந்தார்கள். அவ்வளோ ஒரு பெரிய விருந்தோம்பலை கொடுத்த ஈழம் என்றால் அவர்களுக்கும் பல நண்பர்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த ஈழத்தில் அவர்கள் இழந்திருக்கக்கூடியவர்கள். அப்போ எங்களோட வழி அவர்களுக்கு விளங்கக்கூடிய இருந்தது. அப்போ அது இருந்தாலும் பல இடங்களில் நாங்கள் அகதிகளாக இன்னும் எங்கள் மீது ஒரு அனுதாப பார்வை தான் பார்க்கிறார்களே ஒழிய எங்களிடம் இருக்கக்கூடிய திறமைகள் அதுகளை மதிப்பதாக பெரிதாக தெரியவில்லை. ஆனால் நாங்கள் ஒரு கட்டத்திலே நாங்கள் உயர்ந்து நிற்போம் இப்படியான. ஆனால் இன்றைக்கு பல நாடுகளுக்கு
கட்டாயம் வந்திருக்கிறது. ஈழத்தமிழர்களிடம் இப்படி ஒரு திறமை இருக்கிறது, அவர்களும் ஒரு காலத்திலே நிமிர்ந்து விடுவார்கள் என்று. உண்மையிலே அந்த பயம்தான் எங்களுடைய வெற்றியினுடைய அடையாளம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கு. பயம்தான் பாதுகாப்பும் இல்லை என்றால் எங்களை பார்த்து பயந்தவர்கள்லாம் ஒன்று கூடி எங்களை அழித்தும் இருக்கிறார்கள். சரி, அப்படியும் சொல்லலாம், நம்ம இப்படியும் சொல்லலாம். ஆகவே அவதானமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த இடத்துல ஜூலியட் அப்படி வாங்கிட்டு இருக்கேன், நான் அடுத்த பேசுவேன் அப்படின்னு சொல்லி. என்னென்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய தலைப்புகள் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? முதல் மூன்று சுற்றுகளில் முதல் 2 சுற்றுகளுடைய தலைப்புகள் எப்படி இருந்தது? இறுதி சுற்றினுடைய தலைப்பு எப்படி இருந்தது? தலைப்புகள் என்று சொல்லும் பொழுது தமிழ் சார்ந்தும் சமூக நீதி சார்ந்தும் தலைப்புகள் அமைந்திருந்தது, தொழில்நுட்பம் சார்ந்தும் அமைந்திருந்தது. எங்களினுடைய முதலாவது சுற்றினுடைய தலைப்பு எவ்வாறு இருந்ததுன்னு சொன்னால், தமிழ் கற்றல் கற்பித்தலில் ஆசிரியர்களினுடைய பங்களிப்பு, தற்பொழுது அவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்களா, வளரும் சவால்களை எதிர்கொள்வதில் தற்பொழுது இருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்களா இல்லையா என்பதுதான். உண்மையிலேயே துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் பங்கு கொண்ட 5 போட்டிகளிலுமே நாணய சுழற்சியின் போது நாங்கள் தோல்வியடைந்திருந்தோம். ஆனாலும் கூட நாணய சுழற்சி எதிரணிக்கு சாதகமாக அமைந்திருந்தாலும் கூட வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு மனமகிழ்வையும், அதோடு எதிரணிக்கு சாதகமாக அமைந்த தலைப்பிலே வாதாடி விவாதித்த எங்களினுடைய அளவையாட்டத்தை நாங்கள் நிரூபித்திருந்தோம். இறுதிப் போட்டியிலும் கூட எங்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்பு யாதும் ஊரே யாவரும் கேளீர், இன்றளவும் தமிழ் இளையோருக்கு ஏற்புடையதாய் இருக்கின்றது இல்லை. எங்களை பொறுத்த வரையில் எங்களினுடைய அணிக்கு ஏற்புடையதாக இல்லை என்ற ஒரு தலைப்பு தான் வந்திருந்தது. உண்மையிலேயே ஒரு காரசாரமான பேச்சு. இந்திய அணியுடன் இறுதி சுற்றிலே பங்கு பெற்றிருந்தோம். உண்மையிலேயே இந்திய அணியும் கூட தங்களால் முடிந்தவரை அந்த தலைப்பிற்கு ஏதுவாக பேசியிருந்தார்கள். எங்களால் முடிந்த அளவுக்கு அந்த தலைப்பிற்குள்ளும் எங்களினுடைய ஈழத்தமிழை, எங்களினுடைய ஈழத்தமிழர்களினுடைய உணர்வை எவ்வாறு வெளிப்படுத்த முடியுமோ அந்த வகையிலெல்லாம் வெளிப்படுத்தியிருந்தோம். 5 தலைப்புகளுமே தமிழ், சமூக நீதி, தொழில்நுட்பம் சார்ந்திருந்தது. அணுமின் சக்தி தொடர்பான விஞ்ஞானம் சார்ந்த, அறிவியல் சார்ந்த தலைப்புகளும் அமைந்திருந்தது. முதல் 4 சுற்றுகளும் தலைப்புகளுக்கான குறிப்புகளை கொண்டு சென்று பேசக்கூடிய மாதிரி இருந்தது. இறுதி சுற்று அங்கேயே சென்று தயார்படுத்தி பேசக்கூடிய வகையில் அமைந்திருந்தது. உண்மையிலேயே இது எங்களுக்கு இது ஒரு உண்மையில் பெரிய ஒரு சந்தர்ப்பமும் கூட, எங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு பெரிய ஒரு களமாக அமைந்திருந்தது. ஜூலியட் பேசுகின்ற பொழுது அந்த இறுதி சுற்றினுடைய தலைப்பை சொல்லுகின்ற பொழுது கொஞ்சம் ஆளை பார்க்க உணர்வு பூர்வமாக இருந்துச்சு. அப்போ இறுதி சுற்றில் ஜூலியட் பேசின விஷயத்தை தான் எங்களால் பார்க்க முடியலை. இந்த தருணத்தில் அந்த தலைப்பு சார்ந்து எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. எப்படி நீங்கள் ஒரு சொற்போர் நடக்கின்ற பொழுது பேசுவீங்களே, அதே போன்ற ஒரு 2 நிமிடங்களோ இல்லை என்று சொன்னால் 1 நிமிடம் அவ்வாறான நிமிடத்தில். யாதும் ஊரே யாவரும் கேளீர், இன்றளவும் தமிழ் இளையோருக்கு ஏற்புடையதாய் இருக்கின்றது இல்லை. அந்த வகையிலே தமிழ் இளையோருக்கு ஏற்புடையதாக இல்லை என்று விவாதிக்க வந்திருக்கின்றேன். உண்மையிலேயே இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் இளையோர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறுவார்கள். அனைத்து நாடுகளும் எங்களினுடைய நாடு, அனைவரும் எங்களுடைய உறவினர்கள் என்று நினைப்பதாக தெரியவில்லை. காரணம் என்னவென்றால், எங்களினுடைய தனித்துவமான தன்மைகளையும் எங்களினுடைய தனிமைப்படுத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் இன்றைக்கு அவ்வளவு இயங்கலைகள் இருந்தும் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்தது எங்களை தனிமைப்படுத்தி இருக்கின்றது. ஆக தமிழிளையோரை இன்றைக்கு ஒருவரிடமிருந்து ஒருவருக்காக தனித்து பிரித்து வைத்திருக்கின்றது. ஆகவே தான் கூறுகின்றேன், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது இன்றளவும் தமிழ் இளையோருக்கு ஏற்புடையதாக இல்லை. சும்மா இல்லையே. இந்த இடத்துல நாங்களும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். அவ்வளவு இருக்கிறோடைய அந்த சொற்கள் ஒவ்வொன்றும் அந்தளவு கண்ணிகளாக இருக்கின்றது. சரி, அப்படியே தம்பிகிட்ட போவோம். தம்பி நிறைய நேரமாக இருக்கிறார். தம்பிகிட்ட கேட்போம், அங்கே போன விஷயம், அதில் மறக்க முடியாத ஒரு சுவாரஸ்யமான விஷயம்டா என்னத்தை சொல்லுவீங்க? மறக்க முடியாத விஷயம்டா நிறைய மறக்க முடியாத தருணங்கள் எங்களுக்கு காத்திருந்தது. முதலாவதாக நாங்கள் சொல்கிறது மறக்க முடியாத தருணம்டா, நாங்கள் 19 மணத்தியாலங்கள் ஒரு பேருந்திலே பயணப்பட்டிருந்தோம். மலேசியாவில் இருந்து, கோலாலம்பூரில் இருந்து திரங்கானு என்ற மாநிலத்துக்கு செல்வதற்காக சுமார் 19 மணத்தியாலங்கள் எங்களுடைய பயணங்கள் பேருந்திலே சென்று கொண்டிருந்தது. அந்த பேருந்து இடைவெளியிலே நாங்கள் சிங்கை நகர் நண்பர்களுடன்
உரையாடி இருந்தோம். அதிலே வந்து எங்களுடைய ஜூலியட் அக்கா வந்து சிறந்த ஒரு பாடகி, பாடுவா. அப்போ அவள் வந்து எங்களுடைய மண் சுமந்த வழிகளை ஒரு பாட்டாக காட்டியிருந்தார். அப்போது அந்த நண்பர்கள் திகைத்திருந்தார்கள். அவர்களுடைய அந்த உணர்வு எங்களுக்கு மிகுதியாக தெரிந்திருந்தது. அதை அவர்கள் பதிவேற்றமும் செய்திருந்தார்கள். அது ஒரு மறக்க முடியாத சம்பவமாக இருந்தது. அதற்கு பிறகு வந்து இந்த அரையிறுதி போட்டி வந்து ஒரு மறக்க முடியாத சம்பவமாக இருந்தது. ஏனென்றால் அங்கு நடந்த விவாத முரண்பாடுகள் எங்களுக்கு வந்து மறக்க முடியாதாக இருந்தது. ஏனென்றால் அனைவரும் எதிர்பார்த்திருந்தார்கள் இலங்கை அணிதான் முதலாவது இடத்தை தட்டி செல்லும் என்று எல்லாருமே கூறியிருந்தார்கள். அதற்கு அடுத்த நாள் அந்த போட்டியினுடைய இறுதி முடிவுகள் அறிவிப்பதற்காக எங்களுடைய மேடையில் கூப்பிட்ட போது நாங்கள் மேடைக்கு அருகே செல்லும் போது கூட இருந்த நண்பர்கள் அல்லது பார்வையாளர்கள் கூறியிருந்தார்கள் இலங்கை அணிதான் முதலாம் இடத்தை தட்டும் என்று. ஏனென்றால் முதல் நாள் அவர்கள் எங்களுடைய அரையிறுதி போட்டியை நேரடியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது கூட அவர்களுக்கு தெரிந்திருந்தது நாங்கள் தான் முதலாவது இடத்தை தட்டுவோம் என்று. ஆனால் விவாத முரண்பாடுகள் நுழைவுகள் காரணமாக அதிர்ஷ்டமாக நாங்கள் 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டோம். அது ஒரு மறக்க முடியாத சம்பவமாக இருந்தது. மறக்க முடியாத சம்பவங்கள் நிறையவே இருக்குது இவர்களிடத்தில். நான் வந்து ஆரம்பத்தில் பல விடயங்கள் இவர்கள் பேசி கொண்டிருந்த நேரத்தில் சொல்லியிருந்தார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது இலங்கை அணி தான் இந்த இடத்தை தட்டி கொள்ளும் அப்படின்னு சொல்லி முதல் நாள் அரையிறுதி போட்டியில் சொல்லியிருந்தார்கள். அன்று உங்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்பு எந்த தலைப்பாக இருந்தது? அக்கா முதலே கூறியது போல அந்த தலைப்பில் இருந்து எங்களுக்கு நாங்கள் தான் பார்க்க இல்லையில்ல. அப்போ எங்களுடைய மக்களுக்காக வேண்டி 1 நிமிடமோ 1 நிமிடங்களோ பேசிப்பார். அரையிறுதி சுற்றிலே என்னால் பங்கு பெற்ற முடியவில்லை உடல்நிலை காரணமாக. ஆக நான் அந்த தலைப்பிலே தயார்நிலை பேச்சாளராக நான் இருந்திருந்தேன். அதை வைத்து எனது வாத கருத்துக்களை ஜாதுமூரே ஜாவலிரும் கேளீர் என்ற தலைப்பு வந்து இன்றளவும் தமிழ் இளையோருக்கு ஏற்புடையதாய் இருக்கிறது இல்லை. அந்த வகையில் வந்து ஜாதுமுறை ஜாவரின் கேளீர் என்பது வந்து எல்லாரும் எங்களுடைய நண்பர்கள் தான், எங்களுடைய உறவுகள் தான் என்று நாங்கள் சொல்லி கொண்டிருக்கின்றோம். ஆனாலுமே எங்களுடைய ஈழ போராட்டங்கள் நடந்த தருணங்களிலே சர்வதேசமே எங்களுக்கு கை கொடுக்காத ஒரு நிலைமை இருந்தது. ஆக அந்த ஜாதுமூரே ஜாவரும் கேளீர் என்ற தலைப்பிலே இன்றளவும் அந்த தமிழ் இளைஞர்கள் எங்களுக்கு கை கொடுக்கவில்லை என்பது அந்த போராட்டத்திலே கை கொடுக்கவில்லை என்பது ஏற்புடையதாக இல்லை. சரி, உண்மையிலேயே நிறைய விடயங்களை அந்த தலைப்பிற்கு கீழ் அவர்கள் பேசியிருப்பார்கள், பேசுவதற்கு தயார் நிலையிலெல்லாம் இருந்திருப்பார்கள் என்பதை நாம் எங்களோடு இவர்கள் பேசுகின்ற இந்த நிமிடங்கள்லேயே நன்றாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக நம்முடைய அணியினுடைய தலைவரிடம் அந்த அணித்தலைவர் என்றோட அங்கே மற்ற 2 பேருடைய முகழ்ச்சியில் அவ்வளோ ஒரு ஆனந்தமா அணித்தலைவர் அப்படின்னு ஆமாம்